குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் 1 + a, 1, 1, 2 + a, 2 + a, 2, 3 + a, 3 + a, 3 + a is not a basis for R cube is ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 3. அதாவது இல்லை கொடுத்துருக்கிறது நாட் ஏ பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது ஏயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நாட் ஏ பேசிஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நாட் லீனியர்லி இண்டிபெண்ட். நாட் லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்ன சொல்லலாம், லீனியர்லி டிபெண்ட். லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்தால் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய என்னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது. இப்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ அதாவது லீனியர் டிபெண்ட்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 0. சரியா? இப்போது இது 0 நான் இப்போ போடுறேன்னா நமக்கு எந்த வேல்யூக்கு 0 வரும். அப்போ இது நான் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆன்சர்லேருந்து போவோம். ஆன்சரில் 0 ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இப்போ நான் 0 போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் 0 கொடுத்தேன்னா இங்கே என்ன ஆகும், 1 1 1 2 2 2 3 3 3. பார்த்தீங்கன்னா 3 ரோஸும் 3 காலம்ஸும், அதாவது 3 ரோஸ் 3 காலம்ஸ், காலம் 1, காலம் 2, காலம் 3, 3 காலம்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய வேல்யூ வந்து என்னென்னா 0. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். சரியா? தேங்க்யூ.